நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இது பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கி காலையிலே கறிக்குழம்போட ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு டிஃபனே தோசை, சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன். சிக்கன் கிரேவியில் சிக்கன் மட்டும்தான் இருக்குது. கிரேவி எல்லாம் பசங்க சாப்பிட்டாச்சு. சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டுட்டு கிரேவியை மட்டும் சாப்பிட்டு போயிட்டாங்க. காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா கறிக்குழம்பெல்லாம் சாப்பிட்டுட்டு வெடி போட ஆரம்பித்தாச்சு. குமரன் பார்த்திங்கன்னா காலைல எழும்பின உடனே வெடி போட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லோரும் எண்ணெய் தேய்ச்சி சூப்பராக ஜம்முன்னு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெடியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். குமரன்ட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கேட்டேன், என்னடா ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சிம்பிளாக சொல்லுவான்னு நினச்சா அவன் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கடையில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருந்தான். ஜிலேபி, அதிரசம், அது இதுன்னுட்டு ஒரு வண்டி லிஸ்ட்டு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு முறுக்குக்கு மாவும் அப்புறம் மிச்சருக்கும் குலாப் ஜாமுன் இந்த 3 தான் வாங்கியிருந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா முறுக்கு போடவே இல்லை, மிச்சரும் குலாப் ஜாமுனும் போட்டிருந்தோம். அது 2டையும் பேக் பண்ணிவிட்டு மத்தியான விருந்துக்கு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் எங்களோட தீபாவளி ட்ரெஸ். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரீ வந்து பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தச்சு வச்சுருந்தேன், அது போடாமல் இருந்து அதான் போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பூனம் சாரி எடுத்திருந்தேன். அது வந்து தீபாவளியோட தைக்கலை, ஏன்னா தீபாவளிக்கு முந்தின நாள் தான் ஷாப்பிங் போயிருந்தோமா, அதனால் தைக்கலை. அப்புறம் மற்றபடி எல்லாம் தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ் தான். சூப்பராக இருந்தது. நல்லா போட்டுட்டு அப்புறம் அம்மா வீட்டில் போய் ஜம்முன்னு லஞ்ச் சாப்பிட்டோம். சூப்பராக மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அம்மா அப்பா கூடலாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன தம்பிக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. 2வது பொண்ணு வந்து பிறந்திருக்கா. அப்போ பிறந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு. சரி, அவளையும் தீபாவளி அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு குட்டியாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அவளை பார்க்குறதுக்காக நான், அம்மா, அப்பா, குமரன் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு போயிருந்தோம். அங்கே போயிட்டு நல்லா ஈவினிங் வரைங்க இருந்துட்டு நாங்கள் போகிறப்ப அவள் தூங்கிக்கிட்டே தான் இருந்தாலும் அவளை பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு நைட் ஆயிடுச்சு. மழையும் பார்த்திங்கன்னா அப்பப்போ பெஞ்சிட்டே இருந்தது. நல்லா பெரிய மழைலாம் பெஞ்சுது. நம்ம போய் ஒரு ரவுண்டை அடிச்சுட்டு அம்மா வீடெல்லாம் போயிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. கரெக்டாக வீட்டுக்கு வந்த உடனே குமரனும் பாப்பா அவங்களாம் அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு வாங்க வெடி போடலான்ட்டு கூப்பிட்டுட்டாவ. ஃப்ரெண்டுன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே சொந்தக்காரங்க தான். ஆனால் அவங்க எல்லாம் தீபாவளிக்கெலாம் அவங்களுக்கு வந்து இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வெடி போட்டால் தான் சந்தோஷமாக இருக்கும். அதுவும் குமரனுக்கு பார்த்திங்கன்னா வீடு முழுசும் ஆள் இருக்கணும்னு ஆசைப்படுவான், எல்லா சொந்தக்காரங்களும் வரணுன்னுட்டு. அதனால் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நல்லா ஜம்முன்னு வெடி போட்டோம். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெடிக்கிற வெடியை விட நைட்டு வெடி தான் நிறைய வாங்கியிருந்தோம். பசங்களும் அதை தான் இப்போ வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா நைட்டு வெடி நிறைய வாங்கியிருந்தோம். குமரனுக்கு முகுந்தனுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் வந்து வெடி போட பழகிட்டானா. அந்த தரச்சக்கரம்லாம் பார்த்திங்கன்னா வேணு வைக்கும்போது அவள் கையை பிடிச்சி வச்சான். அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபோன் பண்ணி நான் அந்த வெடி போட்டேன், அப்புறம் கம்பி மத்தாப்பு அதெல்லாம் போட்டேன் பாட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தான். அப்புறம் இந்த சிலிண்டர் வெடி வந்து சூப்பராக இருந்தது. இந்த வருஷம் வாங்கியிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய வெரைட்டி வந்து புது வெரைட்டி இந்த வருஷம் வாங்கியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த சிலிண்டர் வெடி ஜம்முன்னு இருந்தது. அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மத்தாப்பு மாதிரி பொறியாக வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் வெடித்து செதறது சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு வெடிக்கிறப்போ எங்களுக்கு ஐடியாவே இல்லை எப்படி வெடிக்கும்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டோம். அது வெடித்து சவுண்டு அந்த பேப்பர்லாம் பார்க்கும்போது அப்படியே பயந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெடி இது மாதிரி வாங்கியிருந்தோம். நல்லா ஜம்முன்னு என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அந்த வெடி பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது கலர் பேப்பர்லாம் வரும்போது. ஏன்னா பாப்பா வந்து எப்போவுமே இந்த ரூபா நோட்டெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ரூபா நோட்டு மாதிரி வெடித்து செதறும் பார்த்திங்களா, அந்த இதுக்கு தான் ஆசைப்படுவாள். இப்போ வந்து அது வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால பேப்பர் பாம் தான் இது பண்ணுறாங்க. அதெல்லாம் கலர் பேப்பர் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த கலர் பேப்பர் வெடி பாப்பாவுக்கு பிடிக்குன்னுட்டு அது வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேலே வெடிக்கும்ல இந்த ஷார்ட்டு அதெல்லாம் 2 வாங்கியிருந்தோம். அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் பாப்பா பசங்க எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. குமரனும் ரொம்ப என்ஜாய் பண்ணான். குமரன் இந்த தடவை பெரிய வெடியெல்லாம் நல்லா போட ஆரம்பிச்சிட்டான். அதாவது லக்ஷ்மி வெடி அதெல்லாம் பார்த்திங்கன்னா கையில் வச்சு போடுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துட்டு அந்த ஜம்முன்னு வெடியெல்லாம் போட்டு நல்லா கொளுத்தியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே நம்ம வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நிறையா இந்த வெடியெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெடி ரொம்ப கம்மி தான். எப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய வெடிக்கும், இந்த தடவை வெடி கம்மி தான். இருந்தாலும் இந்த வருஷம் தீபாவளி ஓரளவு நல்லபடியாகவே போச்சு. நெக்ஸ்ட் இயர் தீபாவளி இதோட சந்தோஷமாக அமையும். உங்கள் வீட்டு தீபாவளி எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.